அதிமுகவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி 2026ஆம் ஆண்டுக்கான சட்டசபை தேர்தலை முன்னிட்டு இன்று மேட்டுப்பாளையத்திலிருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். பிரச்சார நாளில் அவருக்கு ஒரு வினோதமான நபரிடம் இருந்து வினோதமான வாழ்த்து. அதுவும் எதிர்த்தரப்பு நபர். அவர் வேறு யாருமல்ல, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் டீம் என்ற பெயரில் ஒரு கார்ட்டூன் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மு.க. ஸ்டாலின் குரலில் சில வாய்ஸ், கீழடி என்னாச்சு, சமஸ்கிருதத்துக்கு மேம்படுத்த 2500 கோடி, செம்மொழிக்கு 113 கோடியா, ஹவு டு சாக்லேட் டே மிஸ்டர் பழனிசாமி, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காதவரை பள்ளி உதவித்தொகை கிடையாது, RSS விழாவில் அதிமுகவினர், நீட் தேர்வு என்னாச்சு, தொகுதி மறுசீரமைப்பு என்னாச்சு என்று ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு ஒரு வாழ்த்து செய்தி போல் அனுப்பப்பட்டுள்ளது. இது திமுகவின் வினோதமான வாழ்த்து செய்தியாக இருக்கிறது. ஆனால் வெளிவந்திருப்பது உதயநிதி ஸ்டாலின் டீம் என்ற பெயரில் வெளிவந்துள்ளது. குரல் மு.க. ஸ்டாலின் குரல் போல் இருக்கிறது. இதற்கிடையே அதிமுகவின் முன்னாள் MP அன்வர் ராஜா, அதிமுகவுக்கும் பாஜகவும் கூட்டணி தேர்தல் கூட்டணியே, கொள்கை கூட்டணி அல்ல, பிஜேபி ஒரு காலத்திலும் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது என்று ஒரு எச்சரிக்கை செய்தியை அனுப்பியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.